பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை நேரத்தில் இயேசுவை தினம் பார்ப்போம் என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபையும் இரக்கமும் நிறைந்தவர். இந்த நாளிலும் இந்த நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து கிருபையால் நிரப்பி நடத்துவார். தொடர்ந்து அந்த தேவாதி தேவனை பாடி ஆராதிக்கப் போகிறோம். நீ என்னை நம்பினபடியா நான் உன்னை தப்புவிப்பேன். உன் ஜீவன் அருமையானதா, என்னிடம் கிருபை பெற்றார். உன் ஜீவன் அருமையானதா, என்னிடம் கிருபை பெற்றார். நீ என்னை நம்பினபடியா நான் உன்னை தப்புவிப்பேன். உன் நிமித்தம் அல்ல, என் நிமித்தம் உனக்கு இறங்கினே. கார்மேகம் களைவது போல் மீறுதல் யாவையும் அகற்றினே. உன் நிமித்தம் அல்ல, என் நிமித்தம் உனக்கு இறங்கினே. கார்மேகம் களைவது போல் மீறுதல் யாவையும் அகற்றினே. முழு இதயத்தோடு என்னிடம் திரும்பிடு, உன்னை நானே மீட்டுக் கொண்டேன். உன்னை நானே மீட்டுக் கொண்டேன். நீ என்னை நம்பினபடியா நான் உன்னை தப்புவிப்பேன். கடந்ததை நினைத்து கலங்கி நீ சோர்ந்திடாதே. நடந்ததை எண்ணி எண்ணி முடங்கியே போய்விடாதே. கடந்ததை நினைத்து கலங்கி நீ சோர்ந்திடாதே. நடந்ததை எண்ணி எண்ணி முடங்கியே போய்விடாதே. பாலை நீளத்தில் பாதை ஒன்றை அமைப்பே, ஆறுகள் உன் வாழ்வில் தோன்றிட செய்வே. ஆறுகள் உன் வாழ்வில் தோன்றிட செய்வே. நீ என்னை நம்பினபடியா நான் உன்னை தப்புவிப்பேன். என் ஜீவன் அருமையானதா, என்னிடம் கிருபை பெற்றார். கர்த்தராகிய நான் உன்னை காப்பாற்றுவேன். அடிக்கடி உனக்கு தண்ணீர் பாய்ச்சிடுவேன். கர்த்தராகிய நான் உன்னை காப்பாற்றுவேன். அடிக்கடி உனக்கு தண்ணீர் பாய்ச்சிடுவேன். ஒருவரும் உன்னை சேதப்படுத்தாமல்
காத்துக்கொள்வே, இரவும் பகலும் காத்துக்கொள்வே. நீ என்னை நம்பினபடியா நான் உன்னை தப்புவிப்பே. உன் ஜீவன் அருமையானதா, என்னிடம் கிருபை பெற்றாய். உன் ஜீவன் அருமையானதா, என்னிடம் கிருபை பெற்றாய். இன்றும் கூட ஒரு வேத வசனத்தை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்தி ஜெபிப்பது நல்லது என்று உணர்ந்தேன். வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில் நாம் வாசித்து பார்த்தால், அங்கு பத்மோ தீவிலே தள்ளப்பட்டு வயதான காலத்திலே தனிமையிலே தவித்த அந்த யோவானுக்கு ஆண்டவர் சொன்னார், நான் உன்மேல் அன்பாயிருக்கிறதை அவர்கள் உன் சத்துருக்கள் அறிந்து கொள்ளும்படி செய்வேன் என்று சொன்னார். எவ்வளோ ஒரு அருமையான வார்த்தை இல்லை? நான் உன்மேல் அன்பாய் இருக்கிறதை மற்றவர்கள் அவர்கள் அறிந்து கொள்ளும்படி செய்வேன் என்று சொன்னார். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, நம்ம ஆண்டவர் நம்ம மேலே அன்பாக இருக்கிறார். மனுஷனுடைய அன்பு காலையில் ஒன்றா இருக்கும், மாலையில் ஒன்றா இருக்கும். இன்றைக்கி ஓஹோன்னு நம்மளை புகழ்ந்து பேசுவாங்க, நாளைக்கு நம்மளை தூக்கி அப்படியே டம்முன்னு போட்டுருவாங்க, கேவலப்படுத்திடுவாங்க, துரோகியாக மாறிடுவாங்க, நம்ம உள்ளத்தை உடைச்சிருவாங்க. மனிதனுடைய அன்பு காலையில் ஒன்று, மாலையில் ஒன்று. ஏன்னா இன்றைக்கி இருக்கிற இந்த உலகத்தில் மனிதர்கள் சுயநலவாதிகளாயிட்டாங்க, தற்பிரியராயிட்டாங்க. மற்றவங்களை பற்றி பரிதாபப்படவோ இரக்கம் காட்டவோ யாரும் இல்லை. ஒரு குடும்பத்துக்கு நான் சென்றிருந்தேன். ஒரு மனைவி பல நாள் படுத்த படுக்கலை, கணவன் ஒரு நாள் கூட ஏன் கேட்டதில்லை, மருத்துவமனை கூட்டிகிட்டு போகிறதில்ல. அவர் வருவார், சாப்பிடுவார், போயிடுவார், இந்த பணம் வச்சுக்கன்னு சொல்லுவார். இதுவா முக்கியம்? அந்த அம்மா அழுதார்கள். ஆமாம், பொல்லாத உலகம். பெற்றோர் பிள்ளைகளை நேசிப்பதில்லை, பிள்ளைகள் பெற்றோரை நேசிப்பதில்லை. அன்பு தணிந்து போய்விட்டது. மத்தேயு 24:12 பார்க்கும் பொழுது, அக்கிரமம் பாவம் ஒரு உள்ளத்தில் பெருகுகிறபடியால் அன்பு தணிந்து போகிறார், குறைஞ்சு போச்சு. மிருகமாக மாறுறாங்க, ஒருவரை ஒருவர் மதிக்கிறதில்ல, நேசிக்கிறதில்ல. இப்படிப்பட்ட இந்த பொல்லாத உலகத்தில் தேவன் நம்ம மேலே அன்பாய் இருக்கிறாரா? எவ்வளோ ஆச்சரியம் இல்லை? அன்பாய் இருக்கிறாரா? நான் உன்மேல் அன்பாய் இருக்கிறதை உன்னை விரோதிக்கிற சத்துருக்கள் அறிந்து கொள்ளும்படி செய்வேன் என்று சொன்னார். நீங்கள் வேதத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, யோவான் 11:5 இயேசு லாசருவினிடத்திலும் மார்த்தாளிடத்திலும் அவன் சகோதரியிடத்திலும் அன்பாய் இருந்தார். மார்த்தாளிடத்தில் அன்பாக இருந்தார், அவர் சகோதரிடத்தில் அன்பாக இருக்கிறார், லாசரிடத்தில் அன்பாக இருக்கிறார். என்ன ஆயிடுச்சு? திடீர்னு ஒரு பிரச்சனை, கொடிய வியாதி லாசரை தாக்கிருச்சு. அது எப்பவும் போல் வந்துட்டு போகிறதுன்னு நினச்சா, ஒரு மாதிரி நிலைமை மோசமாகும்போது ஆண்டவருக்கு செய்தி சொல்லி அனுப்புகிறாங்க. சீக்கிரம் வாங்க ஆண்டவரே, முன்னாடி கடனெல்லாம் உள்ளே போகுது, பேச்சு குறைஞ்சிருச்சு, அசைவற்று கிடக்கிறான். இயேசு வர்றதுக்குள்ளே லாசர் மரித்து போயிட்டார். 4 நாள் ஆயிடுச்சு. எவ்வளோ வேதனையாக இருந்திருக்கும்ல. ஆண்டவர் வந்திருந்தால் எவ்வளவு இதாக இருந்திருக்கும், அவமானம் அடைஞ்சிருக்க மாட்டோமே. எல்லாரும் கேலி பண்ணுறாங்களே, ஏசுன்னு ஓடுனியே, உன் தொழில் என்னாச்சு, உன் குடும்பம் என்னாச்சு, உன் பிள்ளை என்னாச்சு, பற்றியா யாரையோ ஒருத்தனை கூட்டிகிட்டு ஓடிட்டான், தொழில் முடக்கப்பட்டுருச்சு, ஆசீர்வாதம் இல்லை. இப்படியே போய்கிட்டு இருந்தால் எப்படின்னு எல்லாம் பரியாசம் பண்ணாங்க. 4 நாள் கழித்து இயேசு வந்தாலும் அவங்க மேலே அன்பாக இருக்கிறத காட்டினார். என்ன செய்தார்? லாசரை 4 நாள் கழித்து ஆண்டவராகி தேவன் உயிரோடு எழுப்பி, லாசரை வெளியே வா என்று சொல்லி பலத்த அற்புதம் செய்து உலகமே அறியும்படி, உலகமே தெரிந்து கொள்ளும்படி என்ன செய்தார்? அன்பாய் இருக்கிறதை, அது குடும்பத்தை நேசிக்கிறதை அறிந்து கொள்ளும்படி பலத்த அற்புதம் செய்த ஆண்டவர் என்றைக்கு வாழ்கிறார், உயிரோடு இருக்கிறார். சும்மா ஏதோ ஜெபம் பண்ணுறாங்க, ஆலயத்துக்கு போகிறாங்க, வசனம் வாசிக்கிறாங்க, ஊழியம் செய்கிறாங்க அப்படின்ட்டு உங்களை ஒரு நாளும் மறந்து விட மாட்டார்.
உங்களை விட்டுற மாட்டார். யார் பகைத்து யார் உங்களை நிந்திக்கிறாங்களோ அவங்களுக்கு முன்னாடி ஆண்டவராகிய தேவன் அவர் உங்கள் மேல் அன்பாயிருக்கிறதை அறிந்து கொள்ளும்படி ஆசீர்வதித்து உயர்த்துவார். உங்கள் ஜெபத்தை கேட்பார், போராட்டத்தை மாற்றுவார், துக்கத்தை மாற்றுவார். அதற்கு தாங்க அவர் வாழ்கிறார், ஜீவிக்கிறார், உயிரோடு இருக்கிறார். இன்றைக்கு அந்த ஆண்டவர் உங்கள் மேலே அன்பாக இருக்கிறத மற்றவங்க அறிந்து கொள்ளும்படி உங்கள் குடும்பத்துக்கு ஒரு நன்மை செய்வார், உங்கள் வாழ்க்கையில் ஒரு நன்மை செய்வார். அந்த தேவாதி தேவன் இந்த நாளில் நம்மை ஆசீர்வதித்து நடத்த ஆண்டவராகிய தேவனை நோக்கி ஜெபிப்போமா? அன்பும் இரக்கமும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக, நேரத்துக்காக, கிருபைக்காக, இரக்கத்துக்காக நன்றி. இப்பொழுதும் இந்த நிகழ்ச்சியில் இணைந்து யாரெல்லாம் ஆண்டவரே நீர் என்மேல் அன்பாய் இருக்கிறதே அவர்கள் அறிந்து கொள்ளும்படி என்னை ஆசீர்வதியும் உயர்த்தும் என்று ஜெபிக்கிறார்களோ அத்தனை பேருடைய வேதனைகளும் கலக்கங்களும் போராட்டங்களும் தட்டைகளும் நீங்கட்டும். உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் உயிரோடு இருக்கிறீர் என்பதையும், அவர்கள் மேல் அன்பு கூறுகிறீர் என்பதையும், ஜெபத்தை கேட்கிறீர் என்பதையும் அறிந்து கொள்ளும்படி இந்த நாளில் ஒரு அற்புதம் செய்வீராக. பழையன ஒளியட்டும், புதியன உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். ஆண்டவர் இந்த ஜெபத்தை கேட்டிருக்கிறார். கட்டாயம் உங்களை ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை நீங்களும் பாருங்க, மற்றவங்களுக்கு அறிமுகப்படுத்துங்கள். ஆண்டவராகிய தேவன் ஆசீர்வதித்து நடத்துவார். ஆமென்.